வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட வந்து டிசேபிள் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம நார்மலா வந்து இன்புட்லலாம் நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நேரா போயிட்டு இன்புட் டேக் இருக்குல்ல. ஸோ இங்கேயே போயிட்டு நம்மளால வந்துட்டு இங்க நான் டிசேபிள்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து எனக்கு ஒர்க்கே ஆகாது. ஸோ என்னால டைப் பண்ண முடியாது. இந்த கிரே கலர்ல அந்த சேஞ்ச் ஆனது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மலா வந்து இன்புட்ல பண்றது. ஸோ இதையே வந்து நான் எப்படி வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல பண்றது? ஸோ ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல நம்ம டிசேபிள் பண்றதுனால என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு நார்மலா பண்றத விட அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் இப்ப இந்த டிசேபிள்ட வந்து தூக்கிர்றேன். ஸோ தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்வயர்டு இதெல்லாம் வந்து இருக்குல்ல. இதே மாரி இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னும் இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண இடத்துல நான் டிசேபிள்ன்றத வந்து குடுத்துர்றேன். ஸோ டிசேபிள்ட் வந்து நான் இங்க வந்து ட்ரூன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு அ மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்னும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்ன்னும் சொல்லலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மறுபடியும் இதுவா கிரேவா தான் இருக்கும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்துருச்சு. மத்த எல்லாமே வந்து வந்துருச்சு. இது வந்து நமக்கு வந்து இங்க டிசேபிள் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலிடேஷனும் வந்து நடக்கவே நடக்காது. நான் இப்ப டிசேபிள்ட் வந்து இப்ப நான் இங்க ரிக்வயர்ட் ட்ரூன்னு போட்டிருக்கேன்ல யூசர் இதுல வந்துட்டு, நம்ம நார்மலா வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டிசேபிள்ட எடுத்துறலாம். ஸோ எடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட்ன்றத அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சப்மிட்ன்றத அழுத்துனோம்னா என்டர் டிஃபரெண்ட் யூசர் நேம் இது எல்லாமே வருதா? ஸோ நான் இங்க எல்லாமே குடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்துட்டு சும்மா வந்து 1, 2, 3, 4, 5, 6ன்ற மாரி குடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்தும் வந்து டுடே டேட்ல வந்து குடுத்து, நான் இப்ப வந்து சப்மிட்ன்றத அழுத்திடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தான் ரிக்வயர்ட் ஃபீல்ட். ஸோ சப்மிட்ன்றது குடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. பட் நான் இப்ப இதே வந்து யூசர் நேம வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஆனா நான் இங்க வேலிடேஷன் வச்சிருக்கேன். ரிக்வயர்ட் வந்து ட்ரூ எனக்கு வேணும். யூசர் நேமும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் அதே சப்மிட் அழுத்துனேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். இத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு கன்சோல்ல போட்டிருப்பேன். ஸோ நான் இங்க வந்து சப்மிட்ன்றத அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரியும். யூசர் நேம் வந்து அன்டிஃபைன்டா போய் விழுகுது பார்த்தீங்களா? ஸோ இததான் வந்து நான் சொல்ல வரேன். நம்ம யூசர வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேல்யூ வந்து அன்டிஃபைன்டா போய் விழுகும். அதே மாரி நம்ம வச்ச வேலிடேஷன் எதுவுமே வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ ஓகே. இது நான் இப்ப எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? இல்ல இத வந்து கண்டிஷனலா ஏதாச்சும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால அது வந்து முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த வாட்ச்ன்ற இது வந்து நம்ம போட்டிருந்தோம்ல. ஸோ நான் அத வந்து குடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இத நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வாட்ச்ன்றது குடுத்துர்றேன். ஸோ வாட்ச்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த நேம் வந்து குடுக்கணும்ல. அந்த நேம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இமெயில வந்து வச்சுக்கிறேன். ஸோ இமெயில் இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து இது வந்து எனேபிள் ஆகணும். இல்லன்னா எனக்கு இது எனேபிள் ஆகக்கூடாது அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். கண்டிஷன் வந்து வச்சுர்றேன். ஸோ நான் இப்ப இத வந்து டெவலப்பர் டூல்ஸ் குளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு ஸ்டில் வந்து இது டிசேபிள்ல தான் இருக்கு. இங்க நான் டெஸ்ட் நியூ ஐடி வந்து குடுத்தோனயே, இங்க நான் அந்த ஃபீல்ட டச் பண்ணோனயே, இங்க பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க. இப்ப இதுவரைக்கும் இங்க டிசேபிள்ல தான் இருக்கு. ஸோ நான் இங்க வந்து இங்க டெஸ்ட் நியூ ஐடி இமெயில பாஸ் பண்ணோனயே, எனக்கு வந்து இங்க வந்து யூசர் நேம்ல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. என்னால யூசர் நேம்ல வந்து பாப் அப் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்காக தான் இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல்ட வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வந்து கண்டிஷனலா வந்து பார்த்துட்டு, ஓகே இப்ப வந்து யூசர் நேம் இமெயில் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட்ன்ற ஃபீல்ட வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்தா மட்டும் தான் நம்ம இப்போ வோட்டர் லிஸ்ட்லாம் போம்போது, இது இனிமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்றதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். 18க்கு மேல இருந்தா மட்டும் தான் வந்துட்டு எனக்கு ஓகே. மத்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகணும். வோட் போடுற பட்டன் வந்து எனேபிள் ஆகணும். அந்த மாரி நம்ம கண்டிஷனலா வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்ட்ல எதுவும் சேஞ்ச் இருக்கா? இந்த ஃபீல்ட்ல வந்து வேல்யூஸ் இருக்கா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல இந்த டிசேபிள்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். நம்ம நார்மல் டிசேபிள்ட தாண்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இதுல நடக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.